ஹாய் guys, வெல்கம் டு ஆர்கே கிரிக்கெட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா ஹவு டு பவுல் இன்ஸ்விங் பால் அண்ட் அவுட்ஸ்விங் பால். ஸோ இன்ஸ்விங்கும் அவுட்ஸ்விங்கும் எப்படி நம்ம போடணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்விங் பார்க்க போகிறோம். இன்ஸ்விங்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பேட்டிங் பண்ணிட்டு இருப்போம். நான் இப்போ ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இப்போ பேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பவுலர் போடுற பால் வந்து ஆஃப் லைனில் வந்துட்டு இருக்கு. வர பால் திடீர்னு கட் ஆகி நம்ம ஸ்டெம்பிள் அட்டாக் ஆகிடும். அப்படி இல்லைன்னா வந்து பாடி அட்டாக் பண்ணும். ஏன்னா ஆஃப் லைனில் போடுற பால் எப்படி காத்துலேயே டீவியேட் ஆகி இங்கே வருது, அப்படியே காத்துலேயே அலைஞ்சி இப்படி நவந்து வந்து அடிக்கும். ஸோ பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ ஆனால் பேட்ஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால்ஸ் விளையாடுறது ரொம்ப கஷ்டம், ஈஸியாக விக்கெட் விட்டுருவாங்க. ஸோ இதுதான் இன்ஸ்விங் சொல்லுவாங்க. ஸோ ஆஃப் லைனில் வர பால் வளைஞ்சி லெக்குக்கு வர்றது தான் இன்ஸ்விங் அப்படி சொல்கிறோம். இல்லை அவுட் ஸ்விங் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டுக்கும் ஒரே டிஃப்ரெண்ட் தான். ஸோ ஆஃபில் வர பால் லெக்கு கட்டான இன்ஸ்விங்கு, லெக்கில் வர பால் ஆஃபில் கட்டான அவுட் ஸ்விங். ஸோ இது வந்து பிச் ஆகிறதுக்கு முன்னாடி காற்றுலேயே நகரும். ஸோ இது பார்க்கவே அழகாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஸ்விங்கும் அவுட் ஸ்விங்கும் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே கைஸ், இப்போ ஒரு பவுலரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி இன்ஸ்விங் பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டெம்பர் பாலை சொல்கிறேன். இதுதான் ஸ்டிச் பாலுக்கும். ஓகேங்களா, ஸ்டிச் பாலுக்கும் சேம் தான், இதே சீம் பொசிஷன் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டெம்பர் பாலை சொல்கிறேன், ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஈஸியாக புரியுங்கிறதுக்காக. ஸோ இதுதான் அந்த சீம் பொசிஷன். இது சீம் பொசிஷனை வச்சு தான் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்கா அப்படிங்கிறது நம்ம வந்து முடிவு பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து சீம் வந்தீங்கன்னா இது வந்து கடிகாரத்தோட முள்னு வச்சுங்களேன். இது வந்து 12 மணியை நோக்கி இருக்கு. ஓகேவா, இப்போ கீழே இருக்க முள் பார்த்தீங்கன்னா 6 மணியை நோக்கி இருக்கு. ஸோ இப்போ மேலே இருக்க முள்ளை ஞாபகம் வச்சுக்கலாம், அதாவது 12 மணியை பார்த்துருக்கு. ஸோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் ஷைனான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சைடில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஷைனு. இதில் வந்து கொஞ்சம் பேர் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால இதில் வந்து ஷைன் சொல்ல முடியாது, ஏன்னா இதில் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. ஸோ அதனால வந்து இது ஷைனான பகுதின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுதான் நம்ம ஷைனான பகுதின்னு எடுத்துக்கணும். ஸோ ஷைனான பகுதி இன்ஸ்விங் பண்ணோம்னா ஷைனான பகுதி ரைட் சைடு இருக்கணும், ரைட் சைடில் இருக்கணும். ஸோ இப்போ சீம் பொசிஷன் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ சீம் பொசிஷன் இப்போ 12 மணி மேலே பார்த்துருக்கு. இப்போ வந்து இது 2 மணியை பார்த்த மாதிரி திருக்கணும். 12 மணி 1 2. ஓகேவா, இப்போ 2 மணியை பார்த்த மாதிரி இருக்கு. இப்போ பால் எப்படி போகணும்னா இப்படி நேராக போகணும். ஆனால் வந்து எப்படி போகணும்னா சுற்றிக்கிட்டே போகணும். இந்த டைரக்ஷனில் இப்படி போகும்போது தான் அப்படியே நகரும் பால். ஸோ இதுதான் மெயின். இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ பால் எடுத்துக்கோங்க. இப்போ 12 மணிக்கு இருக்கு, 1 2. ஓகேவா, இப்போ 2 மணியை பார்த்த மாதிரி இருக்கு. சரியா, இப்போ 2 மணியை கடிகாரத்தில் 2 மணியை பார்த்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த பால் வந்து எப்படி போகணும்னா சுற்றிக்கிட்டே போகணும். இந்த ஷைனான பகுதி இந்த சைடு இருக்கணும். இப்படி இருக்கும்போது இந்த ஷைனான பகுதியை நோக்கி பால் அப்படியே காற்றுல நகரும். இதுதான் இன்ஸ்விங். ஸோ இது எப்படி போகணும்னா, உங்கள் ஃபிங்கர்ஸை ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் இப்படி இருக்கு இல்லையா, நேராக இருக்கு இல்லையா, ஸோ இப்படி திருப்பிக்கிட்டு இந்த சைடில் பிடிச்சிக்கோங்க. ஓகேவா, கொஞ்சம் கிராஸாக லைட்டாக, ரொம்ப கிராஸாக பிடிக்கக்கூடாது, இப்படிலாம் பிடிக்கக்கூடாது, லைட்டாக கிராஸாக பிடிச்சிக்கோங்க. கட்டை விரல கொஞ்சம் உள்ளே பிடிச்சிக்கோங்க. இப்படி டிப்பில் பிடிக்க வேணாம், இது வந்து இப்படி போட்டால் லோ பவுன்ஸ் ஆகும். ஸோ அதனால் இப்படி நல்லா கொஞ்சம் உள்ளே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு விடுறப்போ பாருங்க, சீம் தெரியுது உங்களுக்கு, விடுறப்போ இப்படி சுற்றி விடணும். இப்படி போகும்போது பால் சுற்றிக்கிட்டே நேராக போகும்போது காற்றுல டிவேட் ஆகி இன்ஸ்விங் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் பவுல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு 10 பால் இந்த பாலை எடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பால் போகணும், ஆனால் சுற்றிக்கிட்டே போகணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஸ்விங் ஆகாது. பால் ஸ்விங் இப்படி சுற்றிக்கிட்டே போகணும். இந்த கிராஸில், அதுவும் 2 மணியை பார்த்து பால் சுற்றிக்கிட்டே போகணும். இப்படி போகும்போது தான் இன்ஸ்விங் சூப்பராக ஆகும். ஸோ வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் 2 ஸ்விங்கும் பண்ணுவேன். ஸோ அது காரணம் வந்து இந்த டைரக்ஷனில் போடுறதுனால தான். ஸோ இதில் சயின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஷைனான பகுதியில் காற்று வந்து நேராக இப்படி சுற்றிட்டு போகும்போது காற்று வந்து ஈஸியாக ட்ராவல் ஆகிடும் ஷைனான பகுதியில். ஆனால் இந்த கரடு மூடான பகுதியில் ட்ராவல் ஆகும்போது ஸோ இந்த மேலேயே பட்டு அந்த இடத்துல வேவ்ஸ் கிரியேட் ஆகி பாலை அலைய வைக்கும், நவுற வைக்கும். ஸோ ஷைனான பகுதியை தூக்கி பாலை மூவ் பண்ண வைக்கும். ஸோ இன்ஸ்விங்கான சயின்ஸ் இதுதான். அவுட் ஸ்விங் போடுறதுக்கு அது ஷைனான பகுதியை லெஃப்ட் சைடில் வச்சிடணும். வச்சுட்டு
நான் கடிகாரத்தில் 12 மணி பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இன்ஸ்விங்க்கு 2 மணியை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அவுட் ஸ்விங்க்கு, அதாவது அவுட் ஸ்விங்னா எப்படின்னா லெக்கில் போய் ஆஃபில் கட் ஆகும். நீங்கள் பேட்ஸ்மேன் பண்ணுவோம் இப்படியே போயிட்டு இப்படி கட் ஆகும். இது அவுட் ஸ்விங் ஸ்ட்ரைட்டாக போய் இப்படி கட் ஆகும். ஸோ அதுக்கு எப்படி பிடிக்கணும்னா சீமை லைட்டாக டில் பண்ணி கடிகாரத்தில் 10ஆம் நம்பரை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பால் சுற்றிக்கிட்டே ஸ்ட்ரெயிட்டாக போகணும். போகும்போது அப்படியே டிவியேட் ஆகி அவுட் ஸ்விங் ஆகும். இதுதான் அவுட் ஸ்விங் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி பிடிக்கணும்னா பாருங்க, லைட்டாக டில் பண்ணிக்கோங்க. சொன்ன அந்த இதில் டைரக்ஷனில் பாலை கொஞ்சம் உள்ளே பிடிச்சிக்கோங்க. விடும்போது சுற்றி விடுங்க. ஓகேவா? சுற்றி விடுங்க. ஸோ சுற்றிக்கிட்டே போகும்போது இது அவுட் ஸ்விங் ஆகும். ஸோ இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்க்கு மெயினாக அந்த டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பால் போகும்போது சுற்றிக்கிட்டே போகணும். ஓகேங்களா? அப்படி சுற்றிக்கிட்டே போகும்போது தான் அது அதே டைரக்ஷனில் ட்ராவல் ஆகும். ஸோ அதனால் சுற்றி விடணும். ஸோ விரலை வச்சு அதை ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வராது. நீங்கள் பண்ண பால் ஸ்பின் ஆகிட்டு சுற்றிக்கிட்டே போகும்போது கரெக்டாக டிவியேட் ஆகும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்விங்க்கு என்ன சொல்லிட்டு பண்ணால் 2 மணியை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இது 12 மணியை பார்த்துருக்கிற முள் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா சிஎம்ஐ. ஸோ 2 மணியை பார்த்துருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் ஸ்பின் சுற்றி விடணும். ஸோ சுற்றிக்கிட்டே போகணும். ஸோ இதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, சுற்றி விடணும் அப்படிங்கிறத. பால் இப்படி சுற்றிக்கிட்டே போகணுங்கிறத சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் போடுங்க, இந்த டேரக்ஷன் வச்சு போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. தவிர பால் இப்படி சுற்றிக்கிட்டே போகணும் அப்படிங்கலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதை மெயின் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பால் சுற்றிக்கிட்டே போகும்போது தான் பால் டிவியேட் ஆகும். இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் ஆகிறதுக்கு மெயின் அடிஷ்னல் டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களோட ஹேண்டும் ரிஸ்ட் பொசிஷனும். ஸோ அது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ சைடாக விடுறது, ஸோ சைடாமில் விடுறது, தலையை சுற்றி போடுறது, ஸோ அப்படிலாம் நீங்கள் இஷ்டத்துக்குலாம் போட்டிங்கன்னா பால் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் ஆகாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களோட ரிஸ்ட் பொசிஷனும் ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. நீங்கள் அப்படி பாலை விடும்போது தான் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் ஆகிறது உங்களுக்கே நல்லா விசிபிளாக தெரியும். ஸோ அதுக்காக நீங்கள் உங்கள் ஹேண்ட் எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சு போடும்போது தான் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் ஆகும். ஸோ கண்டிப்பாக அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் நீங்கள் ட்ரை பண்ண ஈஸியாக வந்துடும். ஓகே கைஸ், இந்த ட்ரிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்லாம் பவுல் பண்ணுங்க. ஸோ இந்த பால் போடும்போது பேட்ஸ்மேன்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ நார்மலாக நீங்கள் ஜஸ்ட் பவுல் பண்ணிங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் ஈஸியாக கணிச்சு லென்த்தை கணிச்சு அடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் பண்ணீங்கன்னா நீங்கள் எப்படி தான் போடுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க குழம்பிடுவாங்க. ஸோ ஈஸியாக அவங்க விக்கெட் விடுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ்லாம் அப்கிரேட் ஆகிட்டாங்க. ஸோ எப்படி போட்டாலும் 6-4க்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் விக்கெட் எடுக்கலாம். ஸோ இப்போ நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன, அப்படியே ஓடி வரணும், அப்படியே பால் போடணும். ஸோ இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்லாம் என்னன்னே தெரியாமலே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்கை கற்றுக்கிட்டு இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் போட்டு பேட்ஸ்மேன்ஸை ஈஸியாக விக்கெட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் ஆகுதான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாரி கிரிக்கெட் பற்றின யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை நான் உங்கள் ராஜ்கமல். இது நம்ம சேனல் ஆர்கே கிரிக்கெட் தமிழ். பாய். I'm about to go off like a weapon. Fuel to the top, got a filled up engine.